நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அந்த ஆட்ல நடிக்க சம்மதிச்சுட்டாங்க இல்லையா? சம்மதிக்கல. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டி எப்படியோ சமாதானப்படுத்திட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து நிற்கிறாங்க. அப்ப நம்ம டைரக்டர் வந்து, "ஏம்மா நீ வந்து அப்ப டயலாக் சொன்னல்ல, அப்ப எக்ஸ்பிரஷன் குடுத்தல்ல, அதே மாதிரியே எக்ஸ்பிரஷன் குடுத்துக்கிட்டே அப்படியே அந்த டயலாக்க சொல்லிடுமா" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா, பயங்கர சூப்பரா எக்ஸ்பிரஷன்லாம் குடுத்து டயலாக்லாம் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கே வந்து பார்த்திங்கன்னா, அது பிடிச்சி போச்சுன்னா பார்த்துக்குங்களேன், அப்படியே மெய் மறந்து அசந்து போயிடுறாரு. ஸோ ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுமா, அத தானே வெப்சைட்ல அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் இருந்துக்கிட்டு, "இல்ல, இல்ல வேணவே வேணாம்" அப்படின்னு மொரண்டு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர், "ஏம்மா உனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்ததுன்னா, உனக்கு தெரிஞ்ச பாட்ட ஏதாச்சும் பாடிக்கிட்டே அப்படியே போஸ் குடு, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வேணும்னே நம்ம ஹீரோவோட டைரியில ஒரு கவிதை படிச்சாங்க இல்லையா? அந்த கவிதைய பாட்டா படிக்க ஆரம்பிச்சர்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கண்ணுலேருந்து கண்ணு தண்ணிலாம் வர ஆரம்பிச்சுடுது. அப்படி என்னதான் சென்டிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. போக போக தான் தெரிய வரும். ஸோ நம்ம ஹீரோயின் பாட்டு முடிச்ச உடனே நம்ம ஹீரோ போயிட்டு, "எப்படி நீ வந்து என் டைரியில இருக்கிற கவிதைய படிச்சுட்டு படிக்கலாம்?" அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திட்டுறாங்க. "நீங்க மட்டும் என்னோட பர்மிஷனே இல்லாம என்னைய நடிக்க வைக்கலாம். நாங்க படிக்கக்கூடாதா? நான் உங்கள வேணும்னே பழி வாங்குறதுக்கு தான் இப்படி பண்ணுனேன்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாவண்யாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ஹீரோ கிட்ட கேட்டு பார்க்குறாங்க வில்லி லாவண்யா. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. பெருசா வேற எதுவும் நடக்கவே இல்ல. நம்ம ஹீரோவோட அக்காவோட வீட்டுக்காரரு வந்துகிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க அக்கா கிட்ட விளம்பரத்தில நடிச்சத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருசா வேற எதுவும் நடக்கல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.